ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராஜயோகம் வந்துட்டா பரவாயில்ல, ராஜயோகம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த விபரீத ராஜயோகம் இல்லாமல் தான் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். என்ன காரணம் அப்படின்னா, விபரீத ராஜயோகம்ங்கிறது ஒரு வித்தியாசமான யோகம். சாதாரணமாக இருக்கிற ஒருத்தரை மிகப்பெரிய ஆளாக வளர்த்துரும். பெரிய ஆளாக, அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், அல்லது பாப்புலாரிட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் பெரிய அளவில் வளர்த்து நல்ல மேலே வந்ததுக்கப்புறம் டப்புன்னு மொத்தத்தையும் காலி பண்ணிடும். மொத்தத்தையும் காலி பண்ணுறதுங்கிறது எப்படி காலி பண்ணலான்னா, ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா, ஒன்று எல்லா யோகத்தையும் செஞ்சுட்டு ஆளை இல்லாமல் பண்ணிடும். ஆளே இருக்க மாட்டான், அந்த யோகம் மட்டும் இருக்கும். அந்த யோகத்தை வந்து அதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன்லாம் அனுபவிப்பாங்க. அல்லது ஆள் அப்படியே இருப்பார், இந்த கொடுத்த யோகம் மொத்தத்தையும் இறக்கிறோம், அப்படியே மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போயிடும். இப்போ இதில் சிக்கல் என்னென்னா, கெட்டு வாழ்ந்துடலாம், வாழ்ந்து கிடக்கூடாதும்பாங்க. அதாவது நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரமோ அந்த காசு பணமோ அந்த பதவியோ அந்த பாப்புலாரிட்டியோ இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அதைத்தான் கம்பர் ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் வாய்ந்த புன்னிலாம் வெறும்புழையில் கனல் நுழைந்தாலன செவியில் புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்துந்தா ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான் காலவேளான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா, எந்த இது கண்ணே தெரியாமல் ஒருத்தன் இருக்காங்க, அந்த கண்ணே தெரியாதவனுக்கு பிறப்பிலேருந்தே கண் தெரில, அவனை கூப்பிட்டு ரெண்டு கண்ணையும் கொடுத்து நீ நல்லா பாரு, உலகத்தெல்லாம் பாரு அப்படின்னு பார்த்ததும் பிடிங்கிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய இழப்பு அது. அது மாதிரியான இழப்பை தசரதன் சந்திச்சான்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான ஒரு இழப்பு தான் இந்த விபரீத ராஜயோகம். சொல்லுவாங்க, நிறைய நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்தில் நான் சைக்கிள் ஓட்டினேன்னா 50 கிலோமீட்டர் ஓட்டுவேன், ஒரே நாளில் 80 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், அந்த ஊருக்கு எங்கள் அக்கா ஊருக்கு நான் சைக்கிள்லேயே போயிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ நடக்க முடியாமல் மூட்டு வலி வந்துருச்சுப்பா, 4 எட்டு எடுத்து வைக்க முடியல அப்படிலாம் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் தான் அந்த விபரீத ராஜயோகத்தில் ஒரு கேட்டகரி. இது வந்து ஒரு சின்ன கேட்டகரி. சிலருக்கு வந்து எப்படின்னா, அதிகாரத்தில் ரொம்ப பிரமாதமான இடத்துல இருப்பான், அப்படி கை நீட்டினா போதும் உடனே எல்லாமே கிடைக்கும், கையில் வந்து அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரபலமான யோகத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த யோகம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நின்றுச்சா அப்படின்னாக்க, ஏதோ ஒரு ஸ்டேஜில் ரிட்டையர்ட் ஆகிறப்பயாவது அந்த இது போய்த்தானே ஆகணும், அதிகாரம் போய்த்தானே ஆகணும். அந்த அதிகாரம் இல்லாதப்ப இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. எப்படி பார்த்தவங்கெல்லாம் சல்யூட் அடிக்க அல்லது வாங்கன்னு சொல்ல முகமலர்ச்சியோட வரவேற்குங்கிறது இருந்ததெல்லாம் போய் அப்படி தெரியாத மாதிரி அப்படி கண்டுக்காம கூட போயிடுவாங்க. நேராக வந்தால் கூட வாங்க அப்படின்னு ஒரு கடமைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது உசுறு போயிட்டா கூட பிரச்சனை இல்லை, இந்த மானம் போய் உயிர் வாழ்றதுன்னு இருக்கு பாருங்க. மயிர் நீப்பின் உயிர் வாழாது கவரிமான்னு சொல்லியான் பாருங்க. அந்த வேதனை என்னங்கிறது அந்த அனுபவிச்சு பார்க்குறவனுக்கு தான் தெரியும். அதனால தான் என்ன சொன்னார் வள்ளுவர், சொன்னது அருமையாக சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு. நீ எதில் இருந்தெல்லாம் துன்பம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மேலே நீ ஆசை வைக்காமல் இருக்கணும், அது மேலே ஒட்டாமல் இருக்கணும். அப்போது நம்ம இப்போ ஒரு பதவிக்கு போகிறோம், ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறோம், ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காடுறோம், ஒரு அதிகாரம் கையில் வருது, நிறைய காசு பணம் கையில் சேருது அப்படின்னாக்க அது மேலே ஆசை வச்சோம்னா அது ஒரு நாளைக்கு அதனாலேயே உங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். சரி, இப்போ இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சாதாரணமாக இருந்த ஒருத்தன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா அல்லது பெரிய வந்து ஒரு மேனேஜரா, டைரக்டரா, வைஸ் பிரசிடெண்டா அப்படி ரொம்ப பிரமாதமான பதவிகளுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரிட்டையர்ட் ஆகி வெளியே வர்றார், அல்லது வேணான்னு அவரை தூக்கி எறிஞ்சிடுறாங்க, அல்லது வியாபாரத்தில் நஷ்டமாகி தரமட்டத்துக்கு வந்துடுறார், மறுபடியும் திருப்பியும் வந்து அவர் தன்னுடைய நிலைமைக்கு போக முடியலைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரையில் அவர் கஷ்டப்படுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப வேதனையான விஷயம். அவனை சும்மா விட்டுருந்தா கூட பேசாமல் ஐம்பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிருந்திருப்பான். அவனை தூக்கி விட்டு சும்மா ஆடுறவங்காலில் சலங்கையை கட்டி விட்டு அவஞ்சத்தை விட வேமா ஆடுவான்னு கணக்கு ஆடி கீடி ஒரு வழியாக சலங்கெல்லாம் கலண்டு போயிடும். இதுதான் விபரீத ராஜயோகம். அப்பேற்பட்ட விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படி வரும், எப்படி அந்த விபரீத ராஜயோகத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம அப்படின்னாக்க, இது மேக்சிமம் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வக்ரமான கிரகங்களை வச்சு பண்ணும். இந்த விபரீத ராஜயோகம் பண்ணுறதுங்கிறது செம்மையாக தூக்கி விடுற மாதிரி தூக்கி விடும். ஒரு தசை நடக்குது, இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் இது சனி தசை நடக்குது, லக்னம் வந்து கன்னியா லக்னம் வச்சுங்க, இல்லாட்டி துலா லக்னம் வச்சுங்க, சனி தசை நடக்குது.
4க்கு அதிபதி 5க்கு அதிபதியா வருவார் இல்லையா? அப்போ அந்த 5க்கு அதிபதி வரையில பிரமாதமான யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கடன்னு மேலே தூக்கி விடுறாருன்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா எங்கனையோ ஒரு பக்கம் தட்டி விட்டு கீழே விழுந்துருவான். அந்த திசை முடிகிறதுக்குள்ளேயே கீழே விழுந்துருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு தசா புத்தி வரும். இப்போ எடுத்துக்காட்டா ராகு தசை சுக்கிர புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கல்யாணம் கூடிரும், உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, சே நான் யோசிக்கவே இல்லைப்பா, சும்மா போய் பேசிக்கிட்டு இருந்தேன், பேசின வாக்கில் கல்யாணம் ஆகிப்போச்சு, டக்குன்னு முடிவாயிருச்சு, 2 நாள் தான், பொண்ணு பார்த்தாங்க, அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுட்டாங்க அப்படின்னுவாங்க. அடுத்து 2 மாதம் 3 மாதத்துல டைவர்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏப்பா இப்போ பாருங்க, ராகு தசை தான், அதே சுக்கிர புத்தி தான், கல்யாணம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் லைன் இல்லையா? இது டைவர்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் லைன். ரெண்டுமே ஒரே தசா புத்தியில் நடக்கும். இதுதான் விபரீத ராஜயோகம் அப்படின்றது. அப்ப இந்த விபரீத ராஜயோகத்தோட சமயத்துல வில்லங்கமான ஐட்டம்லாம் சேர்ந்துடும். அதாவது பாதகாதிபதி சேர்ந்தாலோ மாரகாதிபதி சேர்ந்தாலோ இன்னும் பலன் குரூஷியலா இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வரக்கூடாது. சொல்ல போனா அது மீறி வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு 4 பிறப்புல படக்கூடிய அத்தனை சோதனைகளையும் அத்தனை பாராட்டுகளையும் அத்தனை வேதனைகளையும் ஒன்னா அனுபவிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதாவது ஒருத்தரை திட்டல கிராமத்துல தான் சொல்றாங்கல்ல, நாயேன்னு திட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். கேடுகட்ட நாயமா, அதாவது நாய் பிறப்புங்கிறதே இழி பிறப்பு தான், அதுலயும் இழிவானவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரியான அமைப்புல இந்த திட்டு விழுவும் இல்லையா? அது மாதிரி ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி அதுக்கும் கீழே இறங்கு, அதுக்கும் கீழே இறங்குனா எங்கிட்டு போய் இறங்குறது? அப்போ பொருளாதார ரீதியா இறங்குறது கூட சமாளிச்சிடலாம். அதிகாரம் பதவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனாலதான் புகழ் போதை பொல்லாதது அப்படிங்கிறான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விளக்கம் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா லக்னமா வந்திருக்கிறது சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இப்போ இந்த ஜாதகருக்கு ராகு தசை ஆரம்பிக்குது. ராகு தசை இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. சரி, ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன், அவர் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார். ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் யாருன்னு பாருங்க, குரு. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் கால். அப்போ குரு. இப்ப சந்திரனும் குருவும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு மகா திசை இல்லையா? அப்ப இந்த சந்திரனும் ராகுவும் நல்லா, குருவும் நல்லா இருந்ததுன்னா ராகு தசை நல்லா இருக்கணும். அதான் பாயிண்ட் இதுல. ஆனா இங்க கடகத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் சந்திரனும் குருவும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு மகா திசை. இந்த ராகுவுக்கு குருவுக்கும் சந்திரனுக்கு என்னையா சம்பந்தம், இது எப்படியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறைய வீடியோ இருக்கு, நிறைய எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்த்துருக்கோம். அதனால அதில் விரிவாக போக வேண்டியதில்லை. அப்போ இந்த குருவும் சந்திரன் லக்னமேறி நிற்கிறதுங்கிறது, அவருக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான அமைப்பு. அப்போ இது ராஜ யோகத்தை கொடுக்க வேண்டிய அமைவு. எது? இந்த ராகு தசை. ஏன்னா கடகராகு இல்லையா? ஆமையிடம் இருந்து சுறா நண்டு கண்ணி 5 இடத்திற்கு அருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னு சொல்றானே, அந்த ராஜயோகத்துக்கான அமைப்பு வரணும் இல்லையா? ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டை நோக்கி போகலாம். இந்த ஜாதகருக்கு ராகு தசை ஆரம்பிக்குது. ராகு தசையில குரு புத்தி வருது. குரு பகவான் யாரு? 5க்கு அதிபதியான பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதியான 8க்கு அதிபதி. இவர் 8ஆம் இடத்து வேலையை செய்வாரா இல்ல 5ஆம் இடத்து வேலையை செய்வாரா அப்படின்னா, 8ஆம் இடத்து வேலையை செய்யறது அவ்வளவு வலுவா இருக்காது. 5ஆம் இடத்து அதிபதி வேலையை தான் பிரமாதமா செய்வார். என்ன காரணம் அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் யாரு? தனுசு. அவருக்கு குரு எங்க உட்கார்ந்துருக்காரு? திரிகோணத்துல. அதே இது லக்னத்துக்கு 8ஆம் இடம் யாரு? மீனம். அவருக்கு குரு எங்க உட்கார்ந்துருக்காரு? 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அங்க சூரியன் ஆட்சியா இருக்காரு, அதனால குரு மறையலைங்கிறதெல்லாம் தனி. மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனா 5ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு. ஸோ திரிகோணம் தான் ஃபர்ஸ்ட் பேசும். அப்ப என்னாச்சுன்னா, இந்த ராகு தசை குரு புத்தியில இந்த ஜாதகருக்கு இந்திய பிரதமர் ஆகிற அந்த யோகம் கிடைச்சது. யாருக்கு? ராஜீவ்காந்தி ஜாதகம் இது. அவருடைய ஜாதகத்துல அவர் பிரதமர் ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் இழக்கிறார். தாயை இழந்ததுக்கு அப்புறம் தானே அவர் பிரதமர் ஆகிறார். அதாவது டாப் மோஸ்ட் பதவி அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை கொண்டு கொடுக்குது. எது? ராகு குரு கொடுக்குது. ஆனா ஒரு நஷ்டத்தை கொடுத்து அதை கொடுத்துருது. சரி, இப்போ இதே ராகு தசை கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அவர் ஆளே இல்லை. இப்ப ராகு தசை யோகத்தை செஞ்சுச்சா இல்ல தோஷத்தை செஞ்சுதா? இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுதான் ஏன் விபரீத ராஜயோகம். எப்படி? இந்த ராகு தசையில அவருக்கு ஆயுள் பங்கம் ஏன் ஏற்பட்டுச்சு
சின்ன வயசுல அப்படின்னாக்க இது வந்து ஸ்திர லக்னம் இல்லையா? சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு வரையில இது ஸ்திர லக்னம். சரலக்னத்துக்கு 2 அதிபதி மாரகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 3 அதிபதி மாரகாதிபதி. மாரகாதிபதினா அவங்க தான் உயிர் எடுக்கிறவங்க. இப்ப பாருங்க, 3ஆம் இடத்த அதிபதி யாரு? சுக்கிரன். 8ஆம் இடத்த அதிபதி யாரு? குரு. அந்த குருவும் சுக்கிரனும் எங்க உட்கார்ந்துருக்காங்க? ஒன்னு சேர்ந்து லக்னத்துல உட்காந்துட்டாங்க. சரி, அப்போ மாரகாதிபதிகள் மாரகத்தை செய்வதற்கு வலுவுள்ளவர்களாக மாறுகிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ராகு உட்கார்ந்துருக்கிறது யார் சாரம் வாங்கியிருக்காரு? புனர்வூசன் சாரம் வாங்கியிருக்காரு. குரு சாரம், மாரகாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. மோட்சஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம், அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. சரி, அந்த மாரகாதிபதி சுக்கிரன், இன்னொரு மாரகாதிபதி சுக்கிரன், அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? சொந்த சாரத்துல உட்கார்ந்துருக்காரு. பூர நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ இங்க மாரகாதிபதி 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. எது? தசை நடத்தக்கூடியவன் மாரகாதிபதியினுடைய புனர்பூச நட்சத்திரம் குருசாரம், இன்னொரு மாரகாதிபதி சுயசாரம். அப்ப என்ன ஆகும்? இந்த திசை வந்து இவருக்கு மாரக திசை, அதாவது உசுரை எடுக்கக்கூடிய திசையா நடந்தது. அப்போ ராகு தசையில மிக உயர்வான பதவியை கொண்டு வந்து கொடுத்தது யோகம்னு எடுத்துக்கிறதா, அல்லது உசுறு போச்சே அது வந்து தோஷம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னாக்க இதை 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். அதனாலதான் விபரீத ராஜயோகம். சரியா? அப்போ சிலருக்கு வந்து எல்லாத்துக்கும் இப்படி உசுறு போயிரும்னு அர்த்தம் இல்லை. ஒரு சிலருக்கு உயிர் போகும், ஒரு சிலருக்கு உசுரை தவிர பாக்கி எல்லாம் போயிடும். ஒரு சிலருக்கு வந்து உடம்புல நிறைய பீசு பிடிங்கி விட்டுறேன், அவன் பாட்டுக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காலகாலத்தில் போய் சேர்ந்தா கூட இருக்கிறவனு நிம்மதியா இருப்பேன், நம்ம அடுத்திருக்கிறவனு நிம்மதியா போயிடுவேன்ற மாதிரியான எண்ணத்துல எல்லாம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு நொங்க வச்சிரும். அப்போ இந்த விபரீத ராஜயோகம் இருந்து அதோட வந்து மாரகாதிபதிகளோ அல்லது பாதகாதிபதிகளோ சம்பந்தப்பட்டா இன்னும் கடுமையான பலன்களை எல்லாம் செய்யறதுக்கான அமைப்புங்கிறது வலுவா உண்டு. இதுக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, எப்படி அதிகாரத்தில் இருக்காங்க, அதெல்லாம் காரணம் இல்லை. ஜாதகம் என்ன சொல்லுதோ அது பாட்டுக்கு அது ரோட்டில் அது போயிட்டே தான் இருக்குங்க கிருன்னு. ஸோ அந்த வகையில் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வராமல் இருக்கிறதுங்கிறது தான் நல்லதே தவிர வர்றது யோகம் கிடையாது. அதுக்கு பதிலாக ராஜயோகம் இருக்கலாம், விபரீதம் இருக்கக்கூடாது, ராஜயோகம் இருக்கலாம். இல்லை அட யோகமே இல்லாட்டியும் பரவாயில்லையா சும்மா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறேன். ஆனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு பொக்கிஷம் தான், ஒரு பொக்கிஷ பொட்டி தான். எது? அந்த ராசி சக்கரம். கண்டிப்பாக அதில் ஏதாவது யோகம் இருக்கும். யோகம் இல்லாமல் வரவே வராது. சார் வீடுன்னு இருந்தால் கதவு இருக்கும் சார். சரியா? கதவு இல்லாத வீடு எங்கள் வீடுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அப்போ வீடுன்னு இருந்தால் கதவு இருக்கும், அது மாதிரி ஜாதகம் இருந்தால் யோகம் இருக்கும். அப்போ அந்த யோகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தோஷத்தையும் முடிச்சுட்டு அந்த ஜாதகாரன் கர்மா கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புவான். ஸோ அந்த வகையில் நிச்சயமாக நான் எல்லா டைமும் கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது. ஒரு நண்பர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு இது வந்துருந்துச்சு, இது கமெண்ட்ல கேட்டிருந்தார், ஆஸ்திரேலியாலேயே எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஒரு யோகத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இங்கே நிறைய பேர் அவன் தாய்நாட்டில் ஆஸ்திரேலியான்னு எழுதி பேப்பரில் பார்த்துக்கிருப்பான். இவங்க நேராக போய் உட்காந்துருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படல அதை விடுங்க. எத்தனையோ பேர் பட்டப்படிப்பு படிக்க முடியாமல் இருப்பாங்க, இவங்க பட்டப்படிப்பு படிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ரைட்டா? அப்போ பள்ளிக்கூடம், என் பள்ளிக்கூடம் தாண்டி காலேஜ் வந்து வட்டமாக இருக்குமா சதுரமாக இருக்குமான்னு தெரியாதவனே எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் இவங்க ஒரு டிகிரிக்கு மேலே இன்னொரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேலை கிடைச்சது கிடைக்கல, வெளிநாடு போயிருப்பாங்க. வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறா நல்லா இருக்காங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த யோகம்லாம் இருந்ததில்ல. ஆனால் அது யோகமாக நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே ஒரு பிரமாதமான வாட்ச் வாங்குறோம், ஒரு பிரமாதமான செல்ஃபோன் வாங்குறோம், வாங்கின உடனே அது நமக்கு யோகமாக தெரியும். ஆனால் கடைசி வரைக்கும் அது யோகமாக இருக்காது. கொஞ்ச நாள் போனால் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்து எடுத்துக்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை. அதனால இந்த ராஜயோகம் விபரீத ராஜயோகம் இது ரெண்டுக்கும் ஓரளவுக்கு வித்தியாசம் இப்போ நமக்கு புடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.